ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சோயா பீன்ஸை வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ஒரு பவுலில் ஒரு 100 கிராம் சோயா பீன்ஸை ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ ஒரு கடாயில் ஒரு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் தாளிச்சிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் 5 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி நல்லா வதக்கி உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சோயா பீன்ஸ் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இருக்குமா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் பால் ஒரு கப்பு ஒரு அரை மூடியில் பாதி அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா சுண்டதுக்கப்புறம் நம்ம சோயா பீன்ஸை போட்டு வதக்கினோம்னாக்கா சூப்பரான சோயாபீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சூப்பரான சோயாபீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.